ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தையின்மை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரி, குழந்தையின்மை ஓகே, அது என்ன CARE அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, இட்ஸ் கால்டு காரா. சரிங்களா? இது வந்து காரான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழந்தையின்மை அதை பற்றி பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த காரா பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து குழந்தையின்மை அப்படின்னா அது வந்து எதுக்கு, அதாவது வந்து எல்லா நோய்களுக்குமே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய காரணத்தை கண்டுபிடித்தால் என்னது அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையோட காரணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தீர்வை எளிமையாக எட்டலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்போ வந்து பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த 1 இயர்க்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் எல்லா செக்கப்பும் எடுத்துக்கணும். இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, அதான் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உணவுகளை வந்து முறைப்படுத்தணும், சரிப்படுத்தணும். சரிங்களா? இப்போ வந்து பீஸா, பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு தேங்காய், இயற்கையாக, அதாவது சமைக்காமல் எந்தெந்த காய்கறியை நம்மளால் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து சமைக்காமல் சாப்பிடணும். இப்போ எல்லாம் வந்து பழங்களையே வேக வச்சு, இப்போ நிறைய காணொளியில் பார்த்தோன்னா பழங்களையே வந்து வேக வச்சு நெருப்பில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு பெண் வந்து எப்படி வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, ஹூ இஸ் ஏஜ் அட்டன் பண்ண பிறகே வந்து அவங்க வந்து எலிஜிபிள் டு கெட் அ சைல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐயோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து பிரச்சனை வராததுக்கு முன்னாடியே வந்து இதனால் பிரச்சனை, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பின்னாடி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது நல்லா அலசி ஆராய்ஞ்சு யோசித்து செயல்படணும் எதுவாக இருந்தாலும். இப்போ வந்து குழந்தையின்மை அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாலே மேரேஜ் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக பேசணும். சரிங்களா? இப்போ மேரேஜ் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. மேரேஜ் எடுத்துட்டாலே ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் வந்து பாடி செக்கப் வந்து யாரும் பண்ணுறதில்ல. ஒரு மாஸ்டர் செக்கப் வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணும். நல்லா வந்து இப்போ கேர்ள்ஸாக இருந்தால் ஸ்டொமக் நல்லா செக் பண்ணுறது, மற்ற எல்லா விஷயமும் என்னென்ன, அதாவது இதில் உடம்புல வந்து என்னென்ன ஏதாவது குறைகள் இருக்கா, அல்லது ஏதாவது அதாவது சத்து குறைபாடா, அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடியை வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணி நம்ம வந்து வி ஆர் ஃபிட் டு பிகெட் அ சைல்டு அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கல்யாணம் முடிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து பத்திரிக்கை அடித்து கொடுக்குறதோ எதுவும் முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்டு குழந்தையை வந்து பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான தகுதிகள் அதுக்கான உடல் தகுதிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ வந்து அந்த ஹெல்த் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பிஃபோர் மேரேஜே வந்து எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருந்தது அப்படின்னா குழந்தையின்மை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே, அப்படியும் நீங்கள் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணல அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயருக்கு வந்து 1 இயர் கழித்து பேபி இல்லை அப்படின்னா அது வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த டாப்பிக்கை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ஸ்டில் ஐ கம்ப்ளீட்டட் 6 years married life, and so I talk this. ஓகேங்களா? அப்புறம் வந்து எனக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பேபி வந்து இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்மை குறைவு தான். இந்த பிரச்சனையால் தான் வந்து பேபி வந்து இல்லை. சரிங்களா? இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து யாருக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே செக் பண்ணிவிட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்து அந்த குறையை வந்து சரி பண்ண முடியும்
அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த இதில் அதாவது வந்து அதை வந்து நல்லா சரி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ நானுமே வந்து ஒரு சளி காய்ச்சலுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவாங்களே தவிர, வேறு எந்த பிரச்சனைக்கும் இதுவரைக்கும் எனக்கெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டி போனதே இல்ல. ஸோ வந்து அந்த ஒரு இப்போ வந்து இந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அது 30 வயசுல 40 வயசுல ஸ்கேன் பண்ணுங்க, நல்லா இப்போ ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைய வந்து குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து என்ன செய்யணும்னா, அதாவது வந்து ஹெல்த் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து இஷ்யூ பண்ணணும். சரிங்களா? ஸோ நல்லா மாஸ்டர் செக்கப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதை வந்து அப்ரூவ் பண்ணால் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த குழந்தையின்மையினால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தான். அதாவது வந்து எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு ஆணை கூட யாருமே அது என்னன்னே தெரியல. அந்த ஆண் அப்படின்ற ஒரு வர்க்கத்தை மட்டும் ஆண்களை மட்டும் எல்லாருமே ஃப்ரீயாக விட்டுறாங்க, லூஸில் விட்டுறாங்க. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி என்ன விசேஷம் இல்லையா அந்த ஒரு கேள்வி கேட்டு கேட்டு அவங்களோட ஒவ்வொரு பெண்களுடைய மனசையும் நோகடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு. சரிங்களா? அப்படியே இல்லை அதாவது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, சரி பண்ண முடியாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்து உங்களுடைய திறமைகளோ உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்கள் போங்க. அதாவது வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய கோல் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் நோக்கி நம்ம போகிறதுக்கு ஒரு வழி, அதாவது வந்து எந்த தடையும் இல்லாமல் நம்ம வந்து போய்க்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, அதாவது நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து தெரியாது. அது வந்து தெரியாது. நானும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்போ அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவோட சேர்த்து 7 பேர், அப்பா கூட பிறந்தவங்க அப்பாவோட சேர்த்து 8 பேர். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரோட பேரன் பேத்திங்க பிள்ளைங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள விடுங்க, சின்ன பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்கவுங்களோட பிள்ளைங்க, அதாவது எனக்கு ஒரு 2-3 வயசு மூத்தவங்க கூட வந்து என்ன குழந்தை இல்லையா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாடகத்தில் கூட சொல்லுவாங்க, நாங்கள் என்ன ட்ரை பண்ணாமே இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தங்கம் நாடகத்தில் கூட அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு எனக்குமே வந்து பேபி இல்லை அப்படின்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து நிறைய குழப்படிகள் இந்த குழந்தையின்மை அப்படின்றனால அந்த குழந்தையின்மையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்காக வந்து பாசம் காட்டிக்கிறது இல்லை. அதனால் இன்னொரு நபரை நாட வேண்டிய சூழ்நிலை வருது. சரிங்களா? அதில் போய் நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடுது. இந்த பொழப்பு நம்மளுக்கு எதுக்கு அதாவது யாருக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ண முடியும்னா சரி கூட இருந்து ஓகே எல்லாம் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கலாம். ஆனால் சரி பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து அந்த மேரேஜ் லைஃப் வந்து குவிட் பண்ணுறது தான் நல்லதே தவிர, ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே வந்து இன்னொருத்தட்ட பழகுறதோ பேசுகிறதோ இஸ் நாட் குட் ஃபார் அஸ் அண்ட் அவர் ஃபேமிலி அண்ட் டு அவர் ஃபேமிலி. சரிங்களா? ஸோ வந்து வேறு என்னென்னா எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளோட உடல் நல்லா இருந்து இப்போ பார்ட்னரோட உடம்பு வந்து கொஞ்சம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு மனவேதனை, தாங்கிக்க முடியாத ஒரு மனவேதனை. ஒரு எக்ஸாம் எப்படி சொல்கிறது, ஒரு எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. 6 இயர்ஸ் நான் வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்தையும் எதுவுமே படிக்கவும் செலவழிக்கலை, சும்மா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு தான் அந்த 6 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்த ஸ்டார்டிங்கிலே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் பிஏ மட்டும் தான் முடிச்சுட்டு வந்திருந்தேன். என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்நேரம் படிச்சுனா வேலையே வாங்கி இருந்திருப்பேன், என்னை படிக்க வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. வந்து படிக்க வைக்கவே இல்லை அவங்க. என் ஹஸ்பண்ட் சைடு வந்து படிக்க வைக்கவே இல்லை. ஒன்று நம்ம பார்ட்னர் வேலைக்கு போகணும், இல்லைன்னா நம்மளாவது வேலைக்கு போகணும். சரிங்களா? இப்போ வேலைக்கு போகிற அந்த ஒரு விஷயம் வேறு இருக்குது. இப்போ 2 பேருமே வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அல்லது இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடியும். ஏதோ ஒரு சம்திங் இப்போ வந்து எதுவுமே இல்லை. இப்போ குழந்தையும் இல்லை, யாரும் 2 பேரில் யாரும் வேலைக்கும் போகிறதில்ல.
2 பேருமே மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறப்ப 2 பேருமே 1500 1500 வச்சு அதில் என்ன குடும்பம் நடத்த முடியும்? எதுக்காக அப்படி ஒருத்தர் சிரமப்படணும்? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிங்க. நம்ம வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து போகலாம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஹெல்த் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கலைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் 1 இயர் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ குறை இருக்குது, அதை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னா சரி, ஓகே. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தராக ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருப்போம். இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே சகஜம் தான். ஆனால் என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது. உண்மை தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துட்டு போகிறது சந்தோஷம்தான். இல்லை, நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காத இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம வசாமல் வந்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு என்ன தான் தீர்வு, குழந்தை இல்லாததுக்கு என்ன தான் தீர்வுனா, ஒன்று, உங்களுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை குணமாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது வந்து உங்களுக்கு குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்காதீங்க தயவு செஞ்சு. அதுதான் நல்லது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. அது ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குன்னு நம்ம போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு 10 15 சாரீ எடுத்து போட்டால் கூட நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அந்த முதல்ல எது நம்மளுக்கு பார்த்து பிடிச்சிச்சோ அதுதான் நம்ம எடுப்போம். ஆனால் தேவையில்லாமல் அவ்வளோ நேரம் அவ்வளோ இது வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை அது என்னது, ஒரு துணிக்கடைக்கு போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இது தான். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ வந்து அந்த மாதிரி சாய்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் தான் சாய்ஸ் இருக்க முடியுமே தவிர இதில் வந்து சாய்ஸ் இருந்தாலுமே செகண்ட் மேரேஜுக்கு வந்து எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்குது, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில பெற்றோர்களால் தான் அந்த அதாவது ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியலை. அது வந்து இந்த பெற்றோர்கள்ட்ட ஒரு சில விஷயத்த வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து சொல்லாதது காரணம் என்னென்னா, அம்மா அப்பாவோட பேர் கெட்டுரும், அம்மா அப்பா வந்து வருத்தப்படுவாங்க செய்வாங்க அப்படின்னு வீட்டில் வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ வந்து வீட்டில் எதாக இருந்தாலும் சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நீ வர்றியா, வா, வீட்டுக்கு வா, உன்னோட சொந்த உழைப்பில் நீ முன்னேறு, ஏதோ ஒன்று உனக்கு என்ன வருதோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய், சந்தோஷமாக இருக்க வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவான 4 வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எந்தவித பெற்றோருமே வந்து அப்படி சொல்கிறது இல்லை. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் பெற்றோர்ஸ், என்னோடய அம்மா அப்பாலாம் எப்படி சொன்னாங்கன்னா, நீ நல்லதோ கெட்டதோ அங்கேயே கடந்து சாவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சரிங்களா? இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அம்மா வந்து அன்எஜுகேட்டட், ஆனால் அப்பா வந்து ஒரு 5th வரைக்கும் படிச்சிருக்காரு. சொன்னாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா இதுதான். இப்போ நம்ம குழந்தை இல்லாமல் அதாவது வந்து பெண்கள் எல்லாம் யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. சரி, ஒரு சித்த மருத்துவர் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னா, எந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்குது, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணாமல் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்ட பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து who have rights to who have eligibility to beget a child அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு பெண்களெல்லாம் யாரும் வந்து எந்த குறையும் சொல்லாதீங்க. இவங்க கூட பேசுகிறாங்க, அவங்க கூட பேசுகிறாங்க. உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குது? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட, அதாவது வந்து நம்ம பார்ட்னர் வந்து நம்மளை விட்டு போகிறாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா எதுக்காக போகிறாங்க? நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குதோ அதை சரி பண்ணி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்ன குழந்தை இல்லைன்னா என்ன, நான் உன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து எல்லா பார்ட்னருடைய வாயிலேருந்து வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது என்னன்னா இதுதான். சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு விஷயத்த தேடி போக முடியும். நம்ம வந்து இருக்கிற விஷயத்த வந்து சரி பண்ணணும். சரிங்களா?
அதாவது வந்து இப்போ நிறைய பேர் வந்து குற்றம் சொல்கிறது என்னன்னா, பெண்கள தான் குற்றம் சொல்கிறாங்க. ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர்ட்ட பழகுறாங்க, ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர்ட்ட பழகுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து நல்லபடியா வந்து நல்லபடியா ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒருத்தவங்க இப்ப நல்லபடியா குழந்தை பிறந்து 2 குழந்தை ஆயிடுச்சு, 2 கடமைன்னு வந்துருச்சு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்றப்ப யாருமே இன்னொருத்தர தேடி போகிறதில்ல. ஆனா வந்து அதாவது வந்து இப்போ உங்கள நம்பி ஒரு பொம்பள பிள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து படிக்க வைங்க. அவங்க ஆசைப்படுறாங்க, படிக்க வைங்க. அல்லது பாசம் அதாவது வந்து உங்கள நம்பி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்க மேலே வந்து நிறைய பாசம் வச்சு படிக்கணும்னு சொல்கிறாங்களா படிங்க, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களா வேலைக்கு போக விடுங்க. அவங்கள வந்து ஃப்ரீயா விட்டீங்கனாலே, அதாவது மனைவிமார்கள வந்து ஃப்ரீயா நீங்க விட்டீங்கனாலே, எந்த தப்புமே நடக்காது. இல்ல இவன்கிட்ட ஒன்றும் இல்ல, நம்ம இன்னொருத்தங்கிட்ட போவோம். அது ஐ மீன் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட்டுக்கு கிடையாது. மனசளவுல. அதாவது வந்து மனசளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரின்னு வச்சுக்கலாமே. அதை எதுக்கு ஒழிச்சு மறைச்சு பேச? சரிங்களா? யாரா இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு சாய்ஸ்ன்னு இருந்தா தான் அங்க வந்து இருக்க முடியும் நம்ம. சரிங்களா? அதாவது வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள வந்து கேர்ள்ஸ் வந்து மதிக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தான் நான் என் வேலையை தான் பார்ப்பேன், யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அவங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போக தான் செய்வாங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேடி போக அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஒரு பெண்ணானவள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை இன்னொரு நபருடைய ஆதரவு வேணும்னு நினைக்கிறா அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஆதரவு வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறான்னா, அது வந்து அந்த அந்த பொண்ணோட தப்பு கிடையாது, அந்த பையனோட தப்பு தான். என்ன மற்றவங்க அதாவது வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், தன்னை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவள் வந்து யாரையும் தேடி போக தேவையில்ல. நம்மக்கிட்ட எல்லா சோர்ஸ் இருக்குது, சரி ஓகே நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட அவங்க பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இல்லை ஒரு ஆண் வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கலை, அதாவது வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கலை அப்படின்றப்ப எந்த ஒரு பெண்ணுமே அங்கே வந்து இருக்க வந்து ஆசைப்படவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. பெண்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. எந்த ஒரு துறை எடுத்தாலும் போய் எங்கே பார்த்தாலும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, எங்கேயுமே அந்த ஆணாதிக்கன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஆண் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்களே ஒழிய அந்த பெண்களுக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் தர மாட்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா, ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து பெண்ணுக்கும் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அது எப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்களை வந்து அவங்களோட வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதை மாற்றி இப்போ வந்து பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி கல்யாணம் வச்சா என்ன? அதே மாதிரி அப்பாவோட இனிஷியலாக தான் வைக்கிறாங்க. ஏன் அம்மாவோட பேரோட இனிஷியலாக வச்சா என்ன? ஸோ இந்த அதே மாதிரி எங்கே போனாலும், எங்கே வேலை பார்க்குறவங்கள எங்கே கேட்டாலும் அது பையனாக தான் இருக்காங்க. முக்கால்வாசி 75% 90% வந்து எங்கே போனாலும் வந்து மென் தான் இருக்காங்க. விமன் வந்து இல்லை. ஸோ வந்து அதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி தவறான வழியில் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னா, குறை இருந்தால் அதை வந்து நிவர்த்தி செய்ய முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. நிவர்த்தி பண்ணுங்கள். அப்படி முடியாது, 2 பேரும் செட் ஆகாது மீன்ஸ் உடம்பு வந்து அதாவது வந்து உடம்பு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கலை, அதாவது வந்து உங்கள் உடம்பு வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த லைஃப் விட்டு போயிடலாம், குயிட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது இதுதான். இந்த குழந்தையின்மையினால் பெண்களுடைய பேர் வந்து அதிகமாக கெட்டு போகுது. அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்ன, அவங்கவுங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் யார் பக்கம் குற்றம் இருக்குதோ, அதாவது யாருடைய உடல் வந்து இயலாமையில் இருக்குதோ, தயவு செஞ்சு வந்து விலகி போயிருங்க. நல்லா இருக்க விடுங்க. ஒருத்தரை வந்து நல்லா வந்து இருக்க விடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஸோ அதுக்கப்புறம் வந்து காரானா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. சரிங்களா? இது குழந்தை தத்தெடுக்கிறதுக்கான மையம் தான் வந்து CARA அப்படின்றது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். CARA அப்படின்னு போட்டு பாருங்கள். அது ஃபுல் டீட்டெயில். CARA இன் தமிழ் அப்படின்னு கூட போட்டுங்க.
உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வரும். சரிங்களா? இங்க தான் வந்து குழந்தை வந்து தத்தெடுக்கிறது தான் தத்தெடுக்கும் மையம் தான் சிஆர்இ அந்த காரா அப்படின்றது. சரிங்களா? நானுமே நான் வந்து இந்த காராவுக்கு வந்து போய் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம். இங்கே லோக்கல்ல எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். சென்னையில் இந்த அமைப்பில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நானும் மாற்றுத்திறனாளி, எங்கள் வீட்டுக்காரரும் மாற்றுத்திறனாளி. சரி எங்களால் வந்துட்டு குழந்த பெற்றுக்க முடியல. சரிங்களா? முடியல மீன்ஸ் உடம்பு வந்து ஒத்துழைக்கல. ஸோ அந்த ரீசன்னால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த காரால வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ போய் பணக்காரங்கள்லாம் குழந்தைய கேட்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து தரமாட்டோம். நீங்கள் என்ன வருமானம் வச்சுருக்கீங்க? என்ன வருமானம் வச்சுருக்கீங்க? எதை வச்சு பார்த்துக்குறீங்க? அப்படி சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கு அதாவது நம்ம 2 பேர் சாப்பிட்றோம். இன்னும் ஒரு 3வது ஆளுக்கு நம்ம சாப்பாடு போட முடியாதா என்ன? அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த பின்னாடி அவங்க வந்து நல்லாவே தான் செயல்படுவாங்க. அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாப்பிள்ளை வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும். இது எங்கள் வீட்டுக்காரரே எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ வந்த பின்னாடி நான் நிறையா மாறியிருக்கேன். ரொம்ப கோவப்படுவேன். இப்போல்லாம் எனக்கு கோவமே சுத்தமாக வர்றதில்ல. நீ நிறைய வந்து என்னை நீ மாற்றியிருக்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து அந்த ஒரு விஷயந்தான். சரிங்களா? ஸோ வந்து இப்போ இந்த காராவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதை வச்சு நீங்கள் அது பணக்காரங்களுக்கெலாம் தருவாங்களாம், குழந்தை தருவாங்களாம். ஆனால் வந்து ஏழைக்கெலாம் தரமாட்டாங்களாம். எதை வச்சு நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க, செய்வீங்க. சரி ஓகே, அவங்களுக்கு சரி அவங்க பார்த்துக்குவாங்களா, பார்த்துக்கலையா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் சரி குழந்தைய கூட இருக்க விட்டு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிள்ளைக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு போல செய்யலைன்னா சரி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறது ரைட்டு. இப்போ வந்து என்ன வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாமல் போயிட போகுது. ஒரு 2 பேருமே மாற்றுத்திறனாளிகள். ஒரு நார்மல் குழந்தை வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் பஸ்ஸு பார்க்குறது கூட தெரியாது. பஸ்ஸுடைய போர்டு நான் லோ விஷன், எங்கள் வீட்டுக்காரர் டோட்டல் பிளைண்ட் தான். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பஸ்ஸு பார்க்க தெரியாது. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நாங்கள் பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்க ஒவ்வொருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு திருப்பிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தர் வழி சொல்லுவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காராவில் என்ன சொன்னாங்கன்னா, வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ போய் அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு நீங்கள் போய் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அனாதை ஆசிரமத்துக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். யாரோ ஒரு அனாதை பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது மனசு அப்படியே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி நம்ம தான் மாற்றுத்திறனாளியாக இருக்கோம், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் இப்போ 6 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையே, இது பிரச்சனை, உடம்புல பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, சரி நம்ம போவோம். சரி அப்புறம் எதுக்காக இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தணும்? மாற்றுத்திறனாளிகளுக்கும் தத்தெடுக்கிற உரிமை இருக்குது, இருந்தாலும் அவங்க வந்து தரமாட்டுறாங்க. அது ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ வந்து அந்த கார அமைப்புக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு யாரையும் புறக்கணிக்காதீங்க. கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். மாற்றுத்திறனாளியே தனியாக வாழ்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த குழந்தைய எங்கள் சைடும் அம்மா அப்பா இருக்காங்க, அவர் சைடும் அம்மா அப்பா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வளர்க்க போகிறாங்க. நாங்களும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். எங்கள் கூடவே தான் இருக்க போகுது பேபி. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு போகிறோம்? ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணல. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக அந்த கார அமைப்பு வந்து ஹெல்ப் பண்ணணும். இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா நாங்களே போயிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் ஒரு 6 ஹவர்ஸ் இதுதான் இதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 ஹவர் ட்ராவல் ஆகும். போகிறதுக்கு 6 மணி நேரம், வர்றதுக்கு 6 மணி நேரம். ஸோ அதனால இந்த காராக்கு டைரெக்டாக நாங்கள் போகாமல் இங்கே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி வந்து அந்த லேடி வந்து அந்த மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் பணக்காரங்களுக்கு தான் குழந்தை கேட்டுருக்காங்க, பணக்காரங்களுக்கு தான் கொடுப்போம், உங்களுக்கெலாம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த காராவில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா, எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஜாதி சான்றிதழ்லேருந்து, அடையாள அட்டையிலேருந்து, அடையாள அட்டை, ஆதார் கார்டு எல்லாமே நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையும் கேட்பாங்க. தென் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு 50,000 கட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குழந்தைய வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க கவர்மெண்ட்டோட அமைப்பு தான். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வர தேவையில்ல.
ஆச்சு எந்த பிரச்சனையும் வந்து வராது. சரி, இந்த காரா அப்படின்னா இது வந்து ஒரு தத்தெடுக்கிற மையம். இது வந்து நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போனாலும் இதை பற்றி நீங்கள் விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன, சிஆர்ஏனா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்களில் பயனுள்ள தகவல் இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ள தகவல்களை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.